ஒரு கண்ட்ரியோட கரன்சி வந்து எதன் அடிப்படையில் வந்து அதோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுமா? இப்போ 1947 காலகட்டங்களில் ₹3.30 இருந்த நம்மளோட கரன்சி வேல்யூ ஈக்குவல் டு ஒரு டாலர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 95 பாயிண்ட் அபோவ் போயிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு நம்ம நிச்சயம் ஒவ்வொருத்தருமே நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இதற்கு பின்னால் வந்து ஒரு பெரிய பொருளாதார அரசியலே இருக்குது. இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர் தான். அதாவது வெளி நாட்டு கூட நம்ம வர்த்தகம் பண்ணும்போது அமெரிக்காவோட டாலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த நடைமுறை எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 1492 தான் அமெரிக்காங்கிற ஒரு நாடே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கொலம்பஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 170 வருடங்கள் வந்து அவங்க போராடி அந்த பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து அவங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்குது. அந்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ் கீழே தான் வராங்க. ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து மன்னராட்சி நடந்துட்டு இருக்க டைம்ல வந்து இவங்க வந்து மக்களாட்சியை நிறுவி அவங்களோட கட்டமைப்பை அவங்களோட மக்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்து அந்த நாட்டை வந்து பலப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 170 வருடங்களா இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு முதலாம் உலக போரில் ஒவ்வொரு நாடுகளும் சண்டையிட்டு இருக்கும் போது இவங்க வந்து அந்த சண்டையிட்ட நாடுகளுக்கு வந்து அவங்க ஆயுதம் சப்ளை பண்றாங்க. மற்ற நாடோட தேவைகளை இவங்க சப்ளை பண்றாங்க. சப்ளை பண்ணி கோல்டை வந்து அதற்கு பதிலாக வாங்கி அவங்களோட கஜனாவை ஃபில் பண்ணிட்டே வராங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா என்ன இருந்து அப்படின்னா பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லைன் அப்படிங்கிற ஒரு கரன்சி தான் உலகம் முழுவதும் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பண்டமாற்று முறை வந்ததுன்னு தெரியும். அதுக்கப்புறம் கோல்டை வச்சு தான் வந்து வணிகம் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் 1944 தான் 44 நாடுகள் ஒன்று சேர்ந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. பிரிட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நடக்குது. அதில் தான் முடிவு பண்ணுறாங்க இனிமேல் நம்ம வந்து யூஎஸோட கரன்சியை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வர்த்தகம் பண்ணுறது எல்லாமே வந்து யூஎஸ் கரன்சியில் தான் இருந்தது. ஆனால் வந்து இதை எதன் அடிப்படையில் இந்த கரன்சியோட வேல்யூஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போவுமே நம்ம கரன்சியை நோக்கி போகணும் அப்படின்னா நம்மளோட வேல்யூ நம்மளோட ரூபாயோட மதிப்பு குறையும். கரன்சி நம்ம ரூபாய் நோட்டை நோக்கி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட மதிப்பு அதிகரிக்கும். இதான் வந்து கான்செப்ட். இதுக்கு சில விளக்கங்களோட சொல்லணும் அப்படின்னா, வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நம்ம ஊர்ல வந்து முதலீடு செய்யறாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்க என்ன வச்சிருப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட கரன்சி இருக்கும். கரன்சியை வந்து ரூபாவா கன்வெர்ட் பண்ணி, அதாவது ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி இந்தியாவில் வந்து முதலீடு பண்றாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, இதோட நம்ம ரூபாயோட மதிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குகளை வந்து வெளி நாட்டவர் வந்து வாங்கும் போது கரன்சியை அவங்களோட பணம் என்ன கரன்சியை கன்வெர்ட் பண்ணி எதா மாத்துறாங்க, ஆட்டோமேட்டிக்கா ரூபாவை மாற்றி இங்கே வந்து பங்குச்சந்தைகளை வாங்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவோட மதிப்பு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் அதிகமாகுது. நம்ம தேவைகளுக்கு முடிஞ்சு தண்ணீரை அடைஞ்சிட்டு நம்மளோட பொருட்களை அளவுக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பொருளை கொடுத்து அவங்களோட கரன்சியை வந்து மாற்றுறோம். கரன்சி வாங்குறோம். கரன்சி வாங்கினா கரன்சியை வாங்க முடியுமா? அது ரூபாயை நோக்கி வருது. ரூபாயை கன்வெர்ட் ஆகி உள்ள வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட ரூபாய் மதிப்பு அதிகமாகும். ஆர்பிஐ அளவுக்கு அதிகமாக வந்து அதோட ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. அதாவது நம்மளோட வெளிநாட்டு பணமான யூஎஸ் டாலரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்க. அந்த டைம்லையும் நம்மளோட ரூபாயோட மதிப்பு அதிகரிக்கும். டூரிசம் அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் அளவுக்கு அதிகமாக நம்ம ஊரில் வந்து உள்ளுக்குள்ள வந்து சுற்றி பார்க்கும்போது அவங்க அளவுக்கு அதிகமாக பணத்தை வந்து அவங்களோட டாலரை பணமாக நம்மளோட ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரும்போது பணம் வந்து மதிப்பு அதிகமாகும். இது எல்லாமே நெகட்டிவாக, அதாவது ஆப்போனண்ட்ல நடக்கும்போது பணம் வீக்கம் ஏற்பட்டு பணத்தோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகுது. நம்ம வந்து இம்போர்ட் அதிகமாக பண்ணுறோம் வெளிநாட்டில் இருந்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குறையும். இப்போ நம்ம இந்தியாவோட சூழல் எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா 1947 காலகட்டங்களில் 70% வந்து யார் இருந்தா அப்படின்னா ஏழை மக்கள் இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்ம யூஎஸையும் நம்மளையும் கம்பேர் பண்ண முடியாது. யூஎஸ் வந்து வல்லரசான நாடு, நம்ம ஏழை நாடா இருந்தோம். அப்போ நம்மளோட தேவைகள் என்ன அப்படின்னா அவங்களோட கம்பேர் பண்ணாமல் நம்மளோட தேவைகளை ஃபர்ஸ்ட் ஃபில்ஃபில் பண்ணுறதா இருந்தது. அப்போ இன்னைக்கு காலகட்டங்களில் 140 கோடி மக்கள் தொகை இருக்கிறாங்க. அந்த 140 கோடி மக்களுக்கு வந்து அடிப்படை தேவைன்னு சொல்லக்கூடிய அவங்களோட வீடாகட்டும், அவங்களோட அடிப்படை தேவைகளோட அவங்களோட பொருளாதார ரீதியாக அடுத்த கடந்து கொண்டு வரதாகட்டும், இந்த மாதிரி சாலை வசதிகள் ஆகட்டும், வணிகம் செய்யறதுக்கு இந்தியா முழுவதும் எவ்வளோ சாலைகள் போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே நம்மளோட அரசு கவனம் செலுத்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணுற சூழலில் இருந்தோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு இம்போர்ட் பண்ண சூழலில் இருந்தோம். நம்ம சைக்கிள்லேருந்து மோட்டர் பைக்லேருந்து அடுத்து வந்து கார் அப்படின்னு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக கச்சா எண்ணெய் அளவுக்கு அதிகமாக வந்து பெட்ரோல், டீசல், கேஸ் அப்படின்னு எல்லாமே வந்து
வளைகுடா நாடுகளில் இருந்தும் மேற்காசிய நாடுகளில் இருந்தும் தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்போ நம்மளோட பணத்தை அளவுக்கு அதிகமாக வெளியில கொடுத்து அது என்னவா மாறுது, கரன்சியா மாறுது. மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பண மதிப்பு கம்மியாகுது. இப்போ இந்த பணம் எதன் அடிப்படையில் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ரிசர்வ் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து ஒரு பிசிக்கல் சிஸ்டம் கிடையாது. யாரோ ஏதோ ஒரு பகுதியிலிருந்து தன்னோட ஐஎன்ஆரை வந்து கரன்சி, அதாவது யூஎஸ் டாலரை கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து எல்லா பகுதியில் உள்ள கனெக்ஷன் இருக்குது. நம்ம எந்த பகுதியில் நம்மளோட பணத்தை டாலரை கன்வெர்ட் பண்ணாலும் சரி, அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை சிஸ்டமேட்டிக்காக ஒரு கால்குலேஷன் கொடுத்து, அப்போ அளவுக்கு அதிகமாக வந்து பணம் கரன்சியாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா பணவீக்கம் ஏற்படுது. கரன்சி, அதாவது யூஎஸ் டாலர் அளவுக்கு அதிகமாக பணமாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா பணத்தோட மதிப்பு அதிகமாகுது. இதான் கான்செப்ட். ஸோ அப்போ வந்து நம்மளோட இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழை நாடாக இருந்த இந்தியா இன்னைக்கு வந்து வெறும் 10% ஏழைகள் தான் கொண்டிருக்குது. 70-80% ஏழைகள் இருந்த நாடு வந்து 10% வரைக்கும் நம்ம ஏழைகள் இருக்கிறோம். நம்மளோட மோடி கவர்மெண்ட் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கான சில பதில்கள். 4 கோடி வீடு கட்டி கொடுத்துருக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு. 1,10,000 கிலோமீட்டருக்கு ரோடு சாலை வசதிகள் வந்து இந்தியா முழுவதும் இணைப்புகளாக வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் ஏவுகணைகள் வந்து நம்ம ஒரு காலகட்டத்தில் வந்து பாதுகாப்புக்காக மற்ற நாடுகளை டிபெண்ட் பண்ணி இருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம இப்போ வந்து ஏவுகணைகளை செஞ்சு விற்கிற அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கிறோம். கிட்டத்தட்ட வந்து ஏர்போர்ட் 2014 காலகட்டத்தில் 70 ஏர்போர்ட் இருந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தா 160க்கும் மேற்பட்ட ஏர்போர்ட்டுகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு எல்லா பகுதிகளிலுமே மோடியோட அரசு முழு கவனம் செலுத்தி நம்மளோட இந்திய மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறோம். அவங்கள தன்னிறைவுபடுத்துகிறோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு நம்ம வரோம். ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து மேட் இன் இந்தியாவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கரன்சி ஆட்டோமேட்டிக்காக மேலே போகாமல், அதாவது அது வந்து டாலராக கன்வெர்ட் ஆகாமல் இருக்கும். டாலராக கன்வெர்ட் ஆகாமல் நம்மளோட மதிப்பு அதிகமாக தான் இருக்கும். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற கார்லேருந்து, பைக்லேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற சோப்புலேருந்து, நம்ம என்னென்ன பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, பேஸ்ட்லேருந்து ப்ரஷ்லேருந்து எல்லாமே வந்து மேட் இன் இந்தியாவா அப்படின்னு நம்ம கவனிச்சு மேட் இன் இந்தியானா நம்ம சப்போர்ட் பண்ணி வாங்கி அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது நிச்சயமாக வந்து இந்தியா இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டு பொருட்களை இம்போர்ட் பண்ணி வாங்குற நம்மளோட கரன்சி எல்லாம் வெளியில் போய் அது எல்லாமே கன்வெர்ட் ஆகி டாலராக மாறும்போது நம்மளோட பணவீக்கம் ஏற்பட தான் செய்யும். அப்போ இன்னைக்கு பணவீக்கம் தொடர்ந்து ஏற்பட்டே இருக்குன்னா நம்ம வந்து 140 கோடி மக்கள் தான் காரணம். அப்போ நம்ம வந்து நிச்சயமாக சுதேசி பொருட்களை வாங்குவோம். மேட் இன் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்கி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது கேட்டுக்கிறேன். அதனால இந்த பணம் வீக்கம் ஏற்படுறதுக்கு முழுமையான காரணம் யார் அப்படின்னா இந்திய மக்களாகிய நாம் தான். அதுக்கு நம்ம தான் வந்து தீர்வு காண முடியும். அதனால இனிமேல் இதுவரைக்கும் நமக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, இனிமேல் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து என்ன பொருளாக இருக்கணும், சுதேசி பொருளாக இருக்கணும், இந்திய பொருட்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி இருப்போம். நன்றி.